அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 770வது நாளை எட்டியிருக்கிறது. பல திடுக்கிடும் சம்பவங்கள் இதில். சவுத் ஆப்பிரிக்காவின் தலைநகர் ஜோகனாஸ்பர்க் உள்ள விமான நிலையத்தில் ஒரு விமானம் இறங்குகிறது. அது காசா லிங்க்டு ஃப்ளைட் என்று சொல்லுகிறார்கள். காசாவோடு தொடர்புடைய விமானம் என்று சொல்லுகிறார்கள். அதில் 160 பாலஸ்தீனத்தை சார்ந்த மக்கள் அங்கே இறங்கி இருக்கிறார்கள். அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரேஷன் அண்ட் பார்டர் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சரவை அவர்களை உள்ளே விடுவதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை என்று சொல்ல, சவுத் ஆப்பிரிக்காவினுடைய குடியரசுத் தலைவர் மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை உள்ளே விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த 160 பேரும் காசாவோடு காசாவில் இருந்து அங்குமிங்குமாக அலைக்கழிந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இதை கண்டுபிடிச்சது சவுத் ஆப்பிரிக்கா. அவங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல போட்டு நத்தியான்ஹுவை ஒரு போர் குற்றவாளி என்று அறிவித்த நாடுகளில் ஒன்று சவுத் ஆப்பிரிக்கா. அது முக்கியமான முயற்சிகளை எடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா. அந்த நாட்டுக்கு 160 காசன்ஸ் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். இதுக்கு என்ன பெயர் வைத்து அழைக்கிறார்கள் என்று சொன்னால், நமது ஊடகங்கள் சாஃப்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஏராளமான பணமும் ரகசிய திட்டங்களோடும் சேர்ந்த ஒரே காசா மக்களை வெளியேற்றுகிற ஒரு திட்டம். அப்ப இதுல 160 பேர் அங்க ஒண்ணுமே ஒரு பெரிய இது கிடையாது, ஒரு பெரிய எண்ணிக்கையே கிடையாது. இறந்ததே 68,000 தாண்டிடுது, 69,000 தாண்டிடுது. அப்போ ஷஹீதானவர்களே அவ்வளவு பேர் இருக்கும்போது 160 பேர் ஒரு இது கிடையாது, ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் இதுல ஒரு பெரிய சதி வெளியே தெரிகிறது. அது என்ன சொன்னால், இஸ்ரேல் ஏராளமான பணத்தையும் நிறைய சீக்ரெட் ஆர்கனைசேஷன்ஸும், இப்போ இந்த ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ண ஒரு நிறுவனத்தின் பெயர் மாஜித் தாரிப் என்ற ஒரு நிறுவனம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இது ஒரு முஸ்லீம் பெயரோட சம்பந்தப்பட்ட இஸ்ரேலுடைய மொசாதோடு தொடர்புடைய ஒரு அமைப்பு. இது ஏராளமான பணத்தை தரோம், உங்களுக்கு வசதியான வாழ்க்கை அமைத்து தரோம்னு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புகிறது. சவுத் ஆப்பிரிக்கா இவர்களை இப்பொழுது மனிதாபிமான அடிப்படையில் என்று சொல்லுகிறது. இனிமேல் யாரையும் நாங்கள் இங்கே இந்த மாதிரி வந்தா திருப்பி அனுப்பி விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். எங்க திருப்பி அனுப்புவோம்? காசால மக்களே இப்ப மழை பெய்து பயங்கரமா அவங்க இருந்த குடியிருப்பு டென்ட்டுகள்ல எல்லாம் மழை தண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி தூங்குறாங்கன்னா தெரியல. அடுத்தது விண்டர் சீசன் வருது. இந்த தன்னார்வ குழுக்கள் ஏற்படுத்தி இருக்கிற அந்த இதுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க எப்படி எந்த ஏர்போர்ட்ல இருந்து அங்க போனாங்க, ஜோகனாஸ்பர்க் போனாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இது இஸ்ரேலோடைய சீக்ரெட் லிங்கு. இவன் ஒரு முனாஃபிக் செட்டா வச்சிருந்தான் பாருங்க, அவங்கள சார்ந்த குடும்பங்கள்ல உள்ளவங்கள முதல்ல நீங்க போங்கன்னு அனுப்பிடுங்க. அப்போ இதை வச்சுட்டு இனிமே அவங்க அங்க எங்களுக்கு சொகுசான வாழ்க்கை கிடைச்சி அப்படி இப்படின்னு சொல்லி மீதி உள்ள காசா மக்களையும் அங்கே அழைக்கலாம். அது எப்படி 20 லட்சம், இப்போ 23 லட்சத்துல 2 லட்சத்தை கழிச்சுட்டா கூட 21 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். ஆனா ஒரு சதி மட்டும் இதுல நமக்கு பெருசா தெரியுது. இந்த விமான தளங்கள் பெரும்பாலும் ஜோர்டான் அல்லது எகிப்துல இருந்தா போயிருக்கணும், வேற எங்கேயும் போய் அவங்க போக முடியாது. ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு அங்க இருந்தா போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்கள, மருத்துவத்துக்காக போறவங்கள விடமாட்டோம்னு சொல்லிட்டு இப்படி போறவங்கள ஒரு ஃப்ளைட் அங்க கொண்டு போய் சேர்த்துருக்கு. அப்போ ஒரு சீக்ரெட் பிளானை இஸ்ரேல் செயல்படுத்துது. எப்படியாவது காசால இருந்து 10 பேரோ 20 பேரோ அங்க இருந்து வெளியில போக ஆரம்பித்தா அதை கூட நம்ம பெரிய செலவுல நம்ம ஏற்பாடு பண்ணணும். அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டம் தெளிவாக என்னவென்று சொன்னால், பாலஸ்தீன குடிமக்கள் இல்லாத காசா ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று.
இது ஒரு பெரிய சதி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த மக்கள் இங்கும் அங்கும் அலைந்த நிலையிலும் ஒரு 100 தடவை அங்கிருந்து இங்க வந்திருப்பாங்க, இங்கிருந்து அங்க வந்திருப்பாங்க. நீங்க இந்த அக்டோபர் 10 ஒப்பந்தம் வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி உள்ள நாட்கள்லாம் பார்த்தா அந்த மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்கிறத நான் நிறைய சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு இடமும் நிரந்தரம் கிடையாது. ஒரு இடமும் நிரந்தரம் கிடையாது. ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது. ஒரு வயோதிகர்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த அளவுக்கு எந்த குண்டுல எவன் ஜாவான்னு தெரிஞ்சப்பறம் அந்த மக்கள் அதை சுற்றி தான் வந்தாங்களே தவிர வெளியில போகவே இல்லை. என்ன கஷ்டம் இருந்தாலும் நாங்க உங்களுக்கு சொர்க்கத்தை அமைச்சு தரோம் பக்கத்து நாடுகள்ல எல்லாம்னு சொல்லி அமெரிக்கா திட்டம் கொண்டு வந்த பிறகு போங்கடான்னு சொல்லிட்டாங்க. இது எங்க பூமி. அந்த மக்களுடைய அந்த பொறுமை உலகம் முழுவதும் அவர்களுக்கு ஆதரவை பெற்று தந்தது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இஸ்லாமிய பரவுவதற்கு அது பெரிய அளவில். இவ்வளவு பொறுமையாளர்களா இவர்கள்? அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை 1 மணிக்கு சீஸ்ஃபயர் செயல்ல வருது. 1:30 மணிக்கு ஜும்மா சொல்றாங்க. இடிபாடுகளுக்கு இடையில அவர்களுடைய முழக்கங்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற இதிலே தான் இருக்கு. இவ்வளவு மரணத்துக்கு பிறகு வேற யாருன்னா விரக்தி அடைஞ்சு என்னடா இவனு அந்த போராளிகள் போய் சண்டை போடுறோன்னு சொல்லி நம்ம நித்தம் 10 பேர் நித்தம் 100கணக்கான குழந்தைகளை இழந்து கொண்டு இருக்குமே என்று விரக்தி வயக்கூடப்பட்டிருப்பார்கள். அந்த மக்களோட அந்த உறுதியை குறைக்க முடியாமல் தன்னுடைய முனாஃபிக் டீம்ல இருந்து ஒரு 160 பேரை அனுப்பி ஒரு ஜோடனை காட்டான். ஆனா அவனுக்கு காசாவை முஸ்லிம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற திட்டம் அது தெளிவாக தெரிகிறது. ஆனா அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இப்ப முதலா நான் இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி காணொலியில உங்களுக்கு சொன்ன 800 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 1217களில் சலாவுதீன் அய்யூபியினுடைய வாரிசுகள் ஏற்படுத்தி அந்த ஸ்கூல் ஓப்பன் ஆகி மாணவர்கள் எல்லாம் இவன் இடித்தான். ஆனா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கான கட்டடம்னா அவ்வளவா பெருசா இவனுடைய குண்டுகளுக்கே பதில் சொல்லிவிட்டு நின்று விட்டது. கொஞ்சம் சேதாரம் இருந்தாலும் அதுல மாணவர்கள் போய் படிக்கிறாங்கன்னு சொன்னேன். இப்போ முதலா அல் அஸ்கர் யூனிவர்சிட்டியை அங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. அது இடிபாடுகளுக்கு இடையே தான். அல் அஸ்கர் யூனிவர்சிட்டிக்கு மேல குண்டு போட்டிருக்காங்க. அல் அஸ்கர் யூனிவர்சிட்டி இன் காசா, அது எகிப்துல உள்ள அல் அஸ்கருடைய பிரான்ச்சு. அந்த இதை ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுல என்னன்னா, அதுல உள்ள மாணவர்கள் ரொம்ப விரைவா படிக்கிறாங்க. சாப்பாட்டை பத்தி கவலை இல்லை, குளிரை பத்தி கவலை இல்லை, மழையை பத்தி கவலை இல்லை. எஜுகேஷன் சொன்னா ஓடி போறாங்க. அடுத்தது அந்த கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்துக்கு படிக்க முடியாத மக்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் நடத்துறாங்க. இந்த இன்டர்நெட்டை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்றான். அத்தனையும் தாண்டி அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப கல்வி முன்னேற்றத்திலும் கல்வியை பெற வேண்டும் என்பதிலும் அவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் அலாதியானது. இதனிடையே அது ஒரு பெரிய ரிசர்ச் யூனிவர்சிட்டியா காசா யூனிவர்சிட்டியும் காசா இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியும் அல் அஸ்கர் யூனிவர்சிட்டியும் இருந்து காசா இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியை தரமட்டமாக்கிட்டான். அதாவது இந்த மொத்த காசா பகுதியில இருந்த 193 விஞ்ஞானிகளையும் ஆய்வாளர்களையும் கொலை செய்தான். முதல்ல இவங்கெல்லாம் லீடிங் இதுல இருந்தவங்க. காசா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியினுடைய தலைவரையும் முதல்ல டார்கெட் பண்ணியே கொலை செய்துட்டான். 830 ஆசிரியர்களையும் கொலை செய்திருக்கான் இந்த 2 வருஷத்துல. ஆனா அது அவ்வளவுத்தையும் தாண்டி அல் அஸ்கர் யூனிவர்சிட்டி வேலை செய்ய தொடங்கி விட்டது. வர முடியாதவங்க எல்லாம் நம்ம அந்த படத்துல பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல ஆஜானுபாகமான உடம்பு, கால் இல்லை, கை இல்லை. நேற்று நான் கண் இல்லாத ஒரு சகோதரி ஜாரா பத்தி உங்களுக்கு சொன்னேன். ஜாரா வாஹிதா 51 பேக்கரி பிஸ்னஸ் பண்ணி பிழைக்கலாங்கிற தைரியம் கண் இல்லாத நிலத்திலையும் வந்துருக்கு. அது எதை காட்டுதுன்னா, அந்த மக்கள் யாசிக்கல, இவ்வளவு கஷ்டத்திலேயே யாசிக்கல, பிச்சை எடுக்கல. தங்களால முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். உணவு பொட்டலங்கள் வருகிறது, சண்டை பொட்டலாம் நிக்கிறே இல்லை. ஒரு பொட்டலம் கீழே விழுந்து யாராவது தான் எடுத்தா மீதி எல்லாம்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஆக அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையை எப்படியாவது குலைத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் கோடிக்கணக்கில் டாலர்கள், இந்த டாலர்கள் எல்லாம் அமெரிக்கால இருந்து வருவதில்லை. நீங்க கவனமா பார்த்துக்கணும். அமெரிக்கா இதுல ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு பாருங்க. காசாக்கு ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன், அதுக்கு பணம் கொடுக்கல. அது கடைசியில பலிபீடமா தான் இருந்து சாப்பாட்டு வரக்கூடியவங்களை அந்த இன்ஃபிடல்ஸ்ங்கிறவனை, அதாவது நிராகரிப்பவர்கள் என்கிற ஒரு அணியே வச்சு சுட்டு கொண்டாங்க. அதுல அவன் பணம் போடல, வந்த பணத்தையும் கொள்ளை அடிச்சான். நேற்று நான் உங்களுக்கு காணொலியில சொன்னேன். அந்த பணத்தை கொள்ளை அடிச்சதையும்
கொள்ள அடிச்சதுனால மக்கள் இதர நாடுகள் பணம் கொடுக்கல, அதை க்ளோஸ் பண்ணாங்க. அதே மாதிரிதான் அமெரிக்கா இதுக்கும் பணம் கொடுத்துருக்கு. சோதரில் அமெரிக்கா போடக்கூடிய வேஷங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதாவது JP-8 மிலிட்டரி ஜெட் ஃபியூவல்னு ஒன்று இருக்கு. அதாவது எரிபொருள் பெட்ரோல்ல இது ஒரு தனி ரகம். JP-8 மிலிட்டரி ஜெட் ஃபியூவல். இந்த எரிபொருள், அதாவது இந்த பெட்ரோல் இல்லைன்னா ஜெட்டுகள் வழியா குண்டு போட முடியாது. அவன் போட பாருங்க F-35 ஃபைட்டர் ஜெட், அது இதுன்னு. இதுக்கெல்லாம் இந்த வகை பெட்ரோல் தேவை. அது கம்ப்ளீட்டா 21 மில்லியன் டன்ஸ் சப்ளை பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்கானுடைய ஏற்பாட்டில் எல்லா அரபு நாடுகளும் சப்ளை பண்ணியிருக்கு. இந்த அரபு நாடுகள்லாம் முன்னாடி சொல்லக்கூடிய அறிக்கைகள்லாம் ஒன்றும் நம்ப முடியாது. அசர்பைஜான் வழியா துருக்கி இன்னைக்கு பயங்கரமா காசா காப்பாற்ற போற மாதிரி ஒரு பயங்கரமான முனாஃபிக்தனத்தை போடுறான். துருக்கியும் இதில் உடந்தை. இந்த பெட்ரோலும் இதுவும் 21 மில்லியன் டன்ஸ் வந்துரு ஃபியூவல். எவ்வளவு பெரிய சதி அந்த மக்களுக்கு எதிராக. 23 லட்சம் மக்கள்ல 21 லட்சம் ஆக்கிட்டான். எப்படிப்பட்ட சதியெல்லாம் நடந்திருக்கு, அது யாரெல்லாம் தொடர்ந்து எல்லாவனும் இஸ்ரேல் கொட்டி தீக்கிற பணத்துக்கு பலி போனவன். அந்த பணம் அமெரிக்காவிலிருந்து வருவதாக சொல்லப்படுகிறது இல்லை. ஒரு $5 ட்ரில்லியன் கொடுத்தானோ பாருங்க, அதே மாதிரி எக்கச்சக்கமா பணம் கொடுத்துருக்கான். இப்போ அரபு நாடுகள்ல பல அரபு நாடுகளை 60 பிரான்சிஸ்கோ அல்பேனிஸ் யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள்ங்கிற எல்லா ஏகதேசம் எல்லா அரபு நாடுகளும் இருக்கு. இப்போ அசர்பைஜானும் கூட சேருது, துருக்கியும் கூட சேரும் போல தெரியுது. துருக்கி இப்போ பாதுகாப்பாளராக காட்டிக்கிட்டாலும் அந்த சமயத்துல டூரிங் தி 733 டேஸ், இந்த 733 நாட்களிலும் கூட்டுப்படுகொலைகளை செய்வதற்கு உடந்தையாக இருந்த நாடுகளில் அதுவும் ஒன்று உண்டு. ஏனென்று சொன்னால் இந்த JP-8 மிலிட்டரி ஜெட் ஃபியூவலை சப்ளை பண்ணுவதற்கு அதுவும் காரணமாக இருந்திருக்கிறது என்பது இதிலிருந்து தெரிகிறது. ஆக சகோதரர்களே, இப்பொழுது விரைந்து அவர்கள் கல்வி பெறுகிறார்கள். இப்போ ரஷ்யா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த சிக்கிம் கிராசிங்கை இப்போ ஓபன் பண்ணியிருக்காங்க. சிக்கிம்ங்கிற ஒரு 4 கிராசிங்ல அது ஒண்ணு. அபு கரீம் சலீம், ரஃபா, குஸ்பும், இந்த சிக்கிம். அப்போ இந்த சிக்கிம் வழியா இப்போ ஓபன் பண்ணி அதுல 244 ட்ரக்ஸ் வந்துருக்கு. ஓரளவுக்கு மற்ற இதர ஒரு 244 சேர்ந்தா ஒரு 400-500 ட்ரக்ஸ்ல வந்து சேருது. இருந்தாலும் அங்கு இந்த தன்னார்வ குழுக்களுடைய வேலைகள் தான் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது. ஏதோ முன்னாடி இருந்த அளவுக்கு பட்டினி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் அவன் ரஃபா கிராசிங்கை ஓபன் பண்ணல. எப்படி பண்ணுவான்? அவங்க இந்த மக்களை கஷ்டப்படுத்தணும். சீஸ்ஃபயர்லையும் போர் நிறுத்தத்திலையும் குண்டு போட்டு அழிக்கிறான். அப்ப அந்த மக்கள் இது நமக்கு எந்த விதத்திலையும் பாதுகாப்பு இல்லை. இப்போ மழை காலத்துல தூங்க முடியல, வரக்கூடிய குளிர் காலத்துல நமக்கு மேல தலைக்கு மேல கூரை இல்லை. அதனால கஷ்டப்பட்டு வரும்போது பணந்தாரம் வெளிநாடு அங்க சொகுசான வாழ்க்கை கிடைக்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு பெரிய சதியாக இது தெரிகிறது. அடுத்தது, ரஷ்யா ஒரு திட்டத்தை இப்ப கொடுத்துருக்கான். ரஷ்யாவினுடைய அது அமெரிக்கா ஒரு திட்டத்தை கொடுத்து அதை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை வழியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு இன்டர்நேஷனலான தீர்மானமா கொண்டு வந்து பாதுகாப்பு, காசாக்கு பாதுகாப்பு, சீஸ்ஃபயர் நிரந்தரமா நிக்கணும். ஆனா அதுல பாலஸ்தீன ஸ்டேட்டை பற்றி முதல்ல சொல்லல. இப்போ சைனாவும் ரஷ்யாவும் எதிர்த்து வந்த பிறகு பாலஸ்தீனா இதை பத்தி சொல்லிருங்க. நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், ட்ரம்ப்புடைய அல்லது அமெரிக்காவுடைய மாறுபட்ட இந்த புதிய திட்டத்தில் நிரந்தர போர் நிறுத்தம் இருக்கிறது, காசாவை விட்டு இஸ்ரேல் வெளியே போக வேண்டும் என்று இருக்கிறது, பாலஸ்தீன ஸ்டேட் இருக்கு. அப்போ இந்த 3ம் இருப்பதனால் அடுத்தது காசா மக்களிடம் அதனுடைய நிர்வாகத்தை ஒப்படைத்து விட வேண்டும் என்கிற 3 இருக்கு. அது எதனால வந்திருக்குங்கிற பின்னணி இப்பதான் வெளியில வருது. அது என்னன்னா, ரஷ்யாவும் சைனாவும் பயங்கரமா எதிர்த்திருக்கு. இப்போ ரஷ்யா என்ன செய்திருக்குன்னா, இந்த திட்டத்துல அமெரிக்காவினுடைய திட்டத்துல காசால எந்த மிலிட்டரியும் இருக்கக்கூடாது, எந்த போராளிகள் குழுவும் இருக்கக்கூடாதுன்னு அவர்களிடத்தில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் வரக்கூடிய காசாவில் வரக்கூடிய டிஃபென்ஸ் போர்ஸ்ட கொடுத்துடணும். இதுல ஹமாஸ் கூட அங்க வரக்கூடிய பாதுகாப்பு அமைச்சகம் எப்படி இருக்கிறேன்னு பார்த்து நாங்க ஆயுதங்களை தர தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்போ அது என்னன்னா, ரஷ்யாவோட டிராப்ல
அங்க போராளிகள் குழு இருக்கலாம். ரெண்டாவது, இவன் எல்லோ லைனு, கிரீன் லைனு, பஃபர் சோனு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பெயர்களை வைத்து காசாவினுடைய ஸ்பேஸை, மொத்த காசாவினுடைய பரப்பளவு 364 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதை குறைப்பதற்கு பார்க்கிறான். ஆகவே காசாவுடைய ஸ்பேஸ் அந்த 364 கிலோமீட்டர்ல ஒண்ணு கூட ஒரு ஒரு அடி கூட இஸ்ரேலினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டா இஸ்ரேல் வெளியே போயிடணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை இப்ப சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐக்கிய நாடுகள் சபையில வீட்டோ பவர் உள்ள நாடுகள் இந்த ரெண்டு, ரஷ்யாவும் சைனாவும். அப்போ இந்த நாடுகள் வந்து இதை சர்க்குலேட் பண்ணி அமெரிக்க திட்டத்துக்கு எதிர் திட்டம்னு சொல்லிட்டாங்க. இப்ப அமெரிக்கா வெளிப்பதுங்கி போய் நிக்குது. இதனால அதன் மீதான வாக்கெடுப்பு தள்ளி போகும் என்று தெரிகிறது. அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் திட்டம் இல்லாம எல்லாம் ட்ரம்ப் ஒரு லெட்டர் எழுதுவோம், அது ஒரு தீர்மானமா நிறைவேறும் எங்க லெபனான்ல. அது என்ன சொல்லுது, ஹிஸ்புல்லா ஆயுதத்தை வச்சிடணும்னு. அதை வந்து ஈரானுடைய சுப்ரீம் செக்யூரிட்டி கவுன்சில் தலைவர் வந்து லஜானி வந்து நீ ஆயுதத்தை கீழே வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதுக்கு பிறகு அவங்க வைக்க மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரிதான் ஈராக்லயும் நடந்தது. ஆனா இங்க அமெரிக்கானுடைய திட்டத்துக்கு எதிராக சைனாவும் ரஷ்யாவும் திட்டம் கொடுத்துரு. இப்போ இந்த சைனாவும் ரஷ்யாவும் கொடுத்த திட்டத்துல இன்னொரு பகுதி என்ன வந்து சொன்னால், ஐக்கிய நாடு அமெரிக்கானுடைய பார்வையில் காசாவினுடைய நிர்வாகம் 2 வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கு பிறகு அங்க உள்ள மக்கள் அங்க ஒரு அரசை தேர்ந்தெடுப்பார்கள். அதுக்கு பிறகு இவங்க வெளியில வருவாங்க. அங்க ஒரு பன்னாட்டு ஸ்டெபிலைசேஷன் போர்ஸ் எல்லாம் இருக்குங்க. இப்போ சைனாவினுடைய பின்னணியில் ரஷ்யா கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானம், இதுக்கெல்லாம் பின்னாடி ஈரான் இருக்கு. அவங்க தான் ஃபாரின் மினிஸ்டர் திரும்ப சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போய் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அப்போ ரஷ்யா கொண்டு வரக்கூடிய சர்க்குலேஷன்ல விட்டுருக்க டிராப்ட் பிளான்ல வந்து அமெரிக்கா வந்து 2 வருஷத்துக்கு ஒன்றும் பொறுப்பெடுக்காண்டாம், ஐக்கிய நாடுகள் சபையை 2 வருஷத்துக்கு பொறுப்பெடுக்கட்டும். அமெரிக்கா வந்து எங்களை போல ஒரு பார்வையாளராகவே இருக்க வேண்டும். அமெரிக்கா கண்ட்ரோல்டு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அங்க வேண்டாம். அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அமைதி காக்கும் படை அங்கு தேவையில்லை. அங்க உள்ள மக்களே தங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்து அவங்க பார்த்துக்குவாங்க. இதுல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தன்னுடைய கைகளை வெளியே கொண்டு போய்விட வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்க. அது இப்போ கொஞ்சம் ஷார்ப்பாகுது. இப்போ விட்காஃபுங்கிற அமெரிக்கானுடைய ஸ்பெஷல் என்வாய் டு பாலஸ்தீன் சிறப்பு தூதர், அவரும் அவர் தான் இப்போ ஹமாஸுக்கு தலைவர். இவங்க 2 பேரும் சந்தித்து பேசுகிறார்கள். விட்காஃப் சந்திக்க இருக்கிறாராம். சந்திச்ச பிறகு அதுல என்ன வருதுங்கிறது நமக்கு தெரிய வரும். அடுத்தது, ஹமாஸ் வந்து நேற்று ஒரு உடம்ப கொடுத்துட்டா சொன்னாங்க, இன்னும் 2 பாடி தான் கொடுக்கணும், ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்துட்டு இருக்காங்க. அதுக்கு தங்களுடைய உயிரை பற்றியும் கவலைப்படாம இஸ்ரேலு கட்டுப்பாட்டில் உள்ள எல்லோ லைனுக்குள்ளால புகுந்து தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த 2ஐயும் கொடுத்துட்டா இவன் மீதி உள்ள பாலஸ்தீனை பிரிஸ்னஸா வெளியிடணும். ஏன்னா இதுல ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யறாங்க. அங்க ஒரு சட்டம் வருது இஸ்ரேல்ல, ஜெயிலில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன முஸ்லீம்களை தூக்கில் போடலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு. அந்த சட்டத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பேரை மீட்டணுங்கிற வேகத்தில் அந்த வேலை நடக்கிறது. அடுத்தது, நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இப்ப எல்லோ லைன்ல இருக்கிறவன் தற்கொலை பண்ணிருக்கான், என்னன்னு தெரியல. உடனே ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து ஆர்டர் பண்ணிருக்கான். அடுத்தது வெஸ்ட் பேங்க் தான் இப்ப யுத்தத்தினுடைய மிகப்பெரிய பகுதி. இப்போ தொடுத்து நேற்று 2 குழந்தைகளை கொலை செய்தான் ஒரு பள்ளிவாசலை ஏறிட்டான்னு சொன்னோம். ஆனா அந்த மக்களுடைய த பவர் ஆஃப் ஃபெய்த்னு டேவிட் செல்ஃபோன் சொல்லுவான். உலகத்துல இன்னைக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் ஜெயிச்சுட்டு இருக்கு. எல்லா மதத்தை சார்ந்தவரும் ஆயுதம் எடுத்து இப்போ சண்டை போடுறாங்க. ஆனா ஈமானின் பலம் மட்டும்தான் ஜெயிக்குது. முஸ்லிம்களுடைய ஈமானுடைய பலம் தான் ஜெயிக்குது. ஏன்னா அதில் மரணிப்பதே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், சொர்க்கத்தை கிடைக்கக்கூடிய டைரக்டான நுழைச்சீட்டுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பவர் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், நேற்று பள்ளிவாசலை எரிச்சிருங்க, முந்தா நாள் வேலைக்கிழமை பள்ளிவாசலை எரிக்கிறான், வெள்ளிக்கிழமை நேற்று ஜும்மா அந்த பள்ளிவாசலில் போய் தைரியமா தொழுகிறீங்க. வந்த செட்டிலைஸ் அடிச்சு வரட்டிருக்காங்க. 74 ஒரு வாரத்துல, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு வாரம்னு நினைச்சு அவங்க அந்த அல்குஸும் ஹமாஸும் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. 74 முறை நான் செட்டிலைஸ் அடிச்சு வரட்டிருக்கோம். ஆனா செட்ரல் வயலன்ஸு 900க்கு மேல இருக்கு. இருந்தாலும் 74 முறை அவர்கள் அடித்து விரட்டி இருக்கிறோம். 76 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ஷன். அதுல அவங்களுடைய ஆர்ம்டு பர்சனல் கேரியரை உடைச்சது, பீரங்கியை உடைச்சது,
இது எல்லாம் சேருது, எல்லாம் சேர்ந்து 74 தாக்குதல்களை தாக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட்னு இருக்கு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன், அவங்களுடைய படைப்பிரிவு ஜிஹாத் அறிவிச்சு இனி மேக்கரையிலும் சண்டை தான் என்று தொடங்கிவிட்டார்கள். எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்குது? குழந்தைகளை கண்ணுக்கு முன்னாடி சுட்டுக் கொள்றான். அது இறந்து போன குழந்தைகள், குழந்தைன்னு சொல்றாங்க, குழந்தைன்னா நமக்கு தவளும் குழந்தைன்னு நினைப்போம். 10 12 வயசுல உள்ள பிள்ளைகள், அதை பார்த்தாலே கண்ணீர் வரும் என்ற அளவுக்கு இருக்கிறது. அதனால இன்னும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதே போல அல் குட்ஸும் நம்ம சேர்ந்துருவான், சேர்ந்து சண்டை போட்டுருவான், இன்னும் வேற வழி இல்லை. ஒரு காசாவை ஒரு காசாவை போல நம்ம சண்டை போட்டாதான் ஏதாவது நிவாரணம். இப்போ காசா சண்டையினுடைய அழகான கட்டமாக தனி பாலஸ்தீனம் வந்துட்டு, அது வந்துட்டா ஓரளவுக்கு நிம்மதியா இருப்பாங்க. அவங்க எல்லா கண்ட்ரோலும் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுக்கு பக்கத்தில். அதுல வெஸ்ட் பேங்கும் அடங்கும். வெஸ்ட் பேங்கை இவன் அனெக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப 26,000 குடியிருப்பை இப்ப புதுசா ஆர்டர் பண்ணிருக்கான். ஆனா அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, அவன் ஒன்றும் அதை வெஸ்ட் பேங்க் எல்லாம் ஒன்றும் கையில எடுத்துக்கிட முடியாது. இட் இஸ் அகேன்ஸ்ட் இன்டர்நேஷனல். அவன் எந்த இன்டர்நேஷனல் இது பண்ணா அவனுக்கு புரியக்கூடிய மொழியை போராளிகள் தான் பேசுவாங்க. அடுத்தால இந்தோனேஷியா ஒரு 20,000 ட்ரூப்ஸை நான் காசாவுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. சிரியால 7 தடவை நேற்று 7 இடங்களில் 7 இடங்களை இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கிறது. அவர் ஜுலானி அமெரிக்கால ட்ரம்போட கைக்குலுக்கி அதுவே தனக்கு உலகத்தில் கிடைத்த மிகப்பெரிய கண்ணியம் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது அவருடைய நிலைமை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆயுத இதுகளையும் அழிச்சிட்டான் இஸ்ரேல். அதனால அவருக்கு இப்போ பேச்சுவார்த்தை மட்டும்தான் முடியும் போல தெரியுது. அதை பண்ணி பார்க்குறாரு. ஒரு பக்கம் காலை வாடுறானோ, ஒரு பக்கம் கையையும் குலுக்கிக்கிட்டானோ, அப்படி அவரை ஏமாத்திட்டு இருக்கானோ. அடுத்தல ஈரான் ஒரு பெரிய ஸ்பை இதை ஓபன் பண்ணிருக்கு. இப்போ ஒரு இஸ்ரேலு அமெரிக்கா 2 பேருமா சேர்ந்தா அங்கே ஒரு பெரிய இதை ஏற்படுத்தி இருக்கானோ, ஒரு ஸ்பை விங்க. அதை நேற்று கூண்டோட பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இனிமேல் விசாரித்து அவர்கள் செய்திருக்க தவறுகளுக்கு தகுந்தபடி தண்டனை கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்படி இந்த காசாவினுடைய நிலை ஒரு பெரிய சதியை எதிர்நோக்கி அதை வெற்றி கொள்வதில் இப்பொழுது போராளிகள் குழுக்கள் பெரிய அளவில் வேலை செய்கின்றன. அதற்கு ரஷ்யாவும் சைனா இதுவரைக்கும் சைலண்டா இருந்து கண்டம் பண்ணலாது எதுன்னு சோசியல் மீடியாலையும் பொதுவான விஷுவல் மீடியாவிலையும் பிரிண்ட் மீடியாலையும் வந்தது. சைனா இப்போ சைலண்டா ரஷ்யாவுடைய ஒரு திட்டத்தை மூவ் பண்ணி இஸ்ரேலுடைய சதி திட்டங்களுக்கு எல்லாம் சரியான ஒரு ஆப்பு வச்சிருக்கு. போராளிகள் ஆயுதங்களோடு இருப்பார்கள். காசா மக்கள் தான் காசாவை நிர்வகிக்க வேண்டும். காசானுடைய ஸ்பேஸை குறைக்க முடியாது. அதனுடைய ஏரியாவில் எந்த பகுதியிலும் இஸ்ரேல் இருக்கக்கூடாது என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சர்வதேச ஈரான் பின்னணியில் சர்வதேச இந்த உதவியை தவிர அந்த போராளிகளுக்கு வேறு எதுவும் இல்லை. அந்த போராளிகள் இப்பொழுது நடக்கின்ற இந்த சாஃப்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், அமைதியான முறையில் ரகசியமா அந்த மக்களை வெளியேற்றுவதற்கு எதிராக போரை தொடங்கி இருக்கிறார்கள். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாழ்கிறதவா நான்